கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே தற்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை உற்று நோக்கியிருக்காங்க. தாவேக்க தனி பெரும்பான்மை இல்லாதனால கூட்டணி கட்சிகள் தயவுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை இருந்து தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர மாட்டாங்க. பல்வேறு கேள்விகள் கூட இருந்தது. கூடுதலா பார்த்தோம்னா சோசியல் மீடியா முழுவதும் ஜென்சி அந்த தலைமுறை மெரினா போராட்டம் மீண்டும் வெடிக்கணுமான்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை கூட பதிவிட்டு வராங்க. அதற்கான ஒரு திட்டம் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட இருக்குது. இதனொட்டி பார்த்தோம்னா மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானதுக்கு போடப்பட்டிருக்க குவிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது. இது எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிடுவான் இல்லை. அது மாதிரி மேலே இருக்கிற அமித்ஷா மோடி சதுரங்க விளையாட்டு தான். நான் தெளிவாக இருக்கேன், உறுதியாக இருக்கிறேன். சிபிஐயால் பிஜேபி ஆனவர் தான் விஜய். அதனால நம்ம மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்க போறோம். இந்த கவர்னர் எதிர்த்து கவர்னர் சண்டித்தனம் பண்றாரு, இது எல்லா நாடகத்தையும் அங்க ஆட்டுவிப்பது அமித்ஷா. ஏன் சிஎம் அன்குள் டிஎம்கேவா டிவிகேவான்னு பேசின வாய்க்கு நம்ம ஏன் வாடகை வாயா தகவணுமான்னு கேட்கிறேன். ஓகே, கவர்னர் உண்மையிலேயே இவரை அலக்கலை படுத்துறாருன்னு தெரிஞ்சிருந்தா ஏன் இவர் கவர்னர் எதிர்த்து பேச மாட்டாரா? டிஎம்கேவா டிவிகேவா அன்குள் அப்படின்னு இருந்தாரு, சிஎம் அன்குள் இருந்தாரு, ஏன் அவர் இந்த கவர்னர் தாத்தா அப்படின்னு பேச மாட்டாரா? இவருக்கு வாடகை வாயா நம்ம செல்வோம். இதெல்லாம் நம்மளையும் அவங்க கேனப்பேலாக்குற வேலை. நம்ம மாநில உரிமைகள் பேசக்கூடிய மாநில உரிமைகளுக்காக இவங்கெல்லாம் எப்ப குரல் கொடுத்தாங்க? இதே சசிகலா அவர்களுக்கு இங்க வரவே இல்லை கவர்னர். இதே மாதிரி பொறுப்பு கவர்னர் தான் மராட்டிய கவர்னரா இருந்தார், இங்கேயும் பொறுப்பு கவர்னரா இருந்தாரு, வரவே இல்லை. இந்த மாநில உரிமை போராளிகள் எல்லாம் அன்னைக்கு குரல் கொடுத்தாங்களா? நான் கேட்கிறேன். காரணம் என்ன? ஏன் சசிகலா குரல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து, அது ஒரு முக்குலத்தோர் சமூகத்திலிருந்து முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்ற எரிச்சல் தானே கொள்ள பேருக்கு. எனக்கு நமக்கு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டால் நான் இன்னைக்கு குரல் கொடு இவ்வளவு வலுவா குரல் கொடுக்கிறவங்க அன்னைக்கு கவர்னர் ஏன் பதவி பெருமானம் எடுத்து வைக்க மாட்டான்னு குரல் கொடுத்தாங்களா? குரல் கொடுக்காவுடைய மர்மம் என்ன? இதை விட கூடுதல் வரவே இல்லை. கூவத்தூர்ல அடைச்சு வச்சிருந்தாங்க எம்எல்ஏக்களை பூரா. நான் அவங்க தவறு இருக்கு நியாயம் இருக்குன்றதுலாம் அரசியலுக்குள்ள போக விரும்பல. மாநில உரிமைகள் இன்னைக்கு கவர்னர் எடுத்து குரல் கொடுக்கிறவங்க அன்னைக்கு சசிகலாவுக்கு இதே தாமதத்தை ஏற்படுத்தும் போது குரல் கொடுத்தாங்களா? இந்த விஜய் என்றைக்காவது மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரா? கவர்னர் ரவியை வைத்து 5 ஆண்டுகள் போடாத ஆட்டம் இல்லை தமிழ்நாட்டில். சட்டசபைக்குள்ளே வர்றது பெரியார் பெற சொல்ல மாட்டேன், காமராஜர் பெற சொல்ல மாட்டேன், அண்ணா பெற சொல்ல மாட்டேன், தமிழர்னே சொல்ல மாட்டேன். இந்த விஜய் அன்றைக்கு கவர்னர் எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரா? நான் கேட்கிறேன். மக்களுக்கான மசோதாக்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றியதே கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போராடி தான் ஒவ்வொரு மசோதாக்களை நிறைவேற்ற முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய திமுக கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாட வேண்டியதாச்சு இல்லையா? அது மட்டுமல்ல, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான நளினி உட்பட, முருகன் உட்பட, பேரறிவாளன் உட்பட அவங்க வழக்குக்கு என்னைக்காவது விஜய் தமிழ்நாட்டில் கூட அத்தனை பேரும் குரல் கொடுத்தாச்சு. என்னைக்காவது குரல் கொடுத்தது உண்டா? இப்போ ஒரு பிஜேபி என்ன நினைக்குது? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை வர வேண்டும் என்று பிஜேபி ஏற்பாடு செய்திருக்கிறது. திமுக அதிமுக வலுவா இருக்காங்க. இருதுருவ அரசியலை
மூன்றாவது ஒரு பெரிய கட்சியை வச்சு 3 துருவ அரசியலாக மாற்றி அமைத்து களம் கண்டது. இது இயற்கையான விளையாட்டு அல்ல, செயற்கை. இதான் நான் சொல்றேன். வாக்கு இயந்திரத்துல வாக்குச்சீட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும். வாக்கு இயந்திரத்தில் முழுக்க ஃப்ராடு. 108 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தது வாக்கு இயந்திரம். அதுக்காக அந்த இளைஞர்கள் வந்தாங்க, புதுசா வந்தாங்க, விஜய் ரசிகர்லாம் ஓட்டு போடல, திமுகவுக்கு எதிர்ப்பான அலை இருந்ததுன்றதுல அலை இல்லை. திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருந்தது. போதை கலாச்சாரம், கற்பழிப்பு, அது இதுன்னு சொல்லி அவங்க ஊடகங்கள் அது இதுன்னு போட்டு அது ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை கிளப்பி அந்த எதிர்ப்பும் இருந்தது. பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான எதிர்ப்பு அலை இருந்ததாண்டா இல்லை. திமுகவுல உட்கட்சி பூசல், உனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு சீட்டு கொடுக்கல, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த 108 இடத்த தான் செட் பண்ண முடியும். அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா 130 இடத்த கூட வெற்றி பெற வைக்க முடியும். வச்சா விஜயை பிடிக்க முடியாது. அதனால எப்பயுமே சதுரங்க ஆட்டத்தை வந்து செஸ் விளையாடுற வந்து அப்படியே வச்சு விளையாண்டுட்டே இருப்பான், காய் நகட்டிக்கிட்டு இருப்பான், ஆட்டத்தை முடிக்க விட மாட்டான். ஒரு காயா நகர்த்துறது, ஒவ்வொரு காயா நகர்த்து. இப்போ வந்து இதெல்லாம் டெல்லி வேடிக்கை பார்த்து சிரிக்குது. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருந்த காங்கிரஸவே கொண்டு போய் சேர்த்து வச்சது. நம்ம எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் காங்கிரஸ் கூட்டணியை சேர்த்துட்டாரு விஜய், அதனால டெல்லி வந்து அவர் மேல கோபமா இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியை நீ சேர்த்துக்க தமிழ்நாட்டில் 5 பேரையும் அப்படின்னு சொன்னது அமித்ஷா, மோடி தான். சேர்த்து வச்சுக்க, வேற அங்க திமுக கூட்டணி இருந்து வேற யார் வந்தாலும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பொறுத்தளவுல தனியா ரிசார்ட்ல கொண்டு வச்சிருக்காங்க. அங்க 15 பேரோ 20 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு அதை உடைக்கணும். அதிமுக சுக்குநூறு ஆக்கணுன்றது ஏற்கனவே திட்டம், பிஜேபி திட்டம். இப்ப ஒவ்வொன்றா காயா நகட்டுறேன். நான் சொல்றேன், நீங்க பாருங்க நடக்க போகுது. திமுகவை மட்டும் அவனால் அசைக்க முடியல. ஆட்சியிலிருந்து செயற்கையாக இறக்கியிருக்காங்க, அவ்வளவுதான். இறக்கியிருக்காங்களே தவிர குளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டார் நான் சொல்லுவேன். ஆனா இந்த கவர்னர் வந்து இது வந்து காங்கிரஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. பிஜேபி இந்த வேலையை தான் பார்க்குது. 2 கட்சியும் ஒரே தான். ஒரு குட்டையில் உரிய மட்டை என்று காமராஜர் திமுக அண்ணா திமுக சொன்னது. காங்கிரஸும் பிஜேபி ஒரு குட்டையில் உரிய மட்டை. இப்ப பிஜேபி ஆதரவு அவங்களுடைய அனுமதி இல்லாமையா விஜய் வந்து காங்கிரஸை சேர்த்திருக்காரு. இந்த காலதாமதத்தை பிஜேபி திட்டமிட்டு உருவாக்குது. சார் அமித்ஷா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாரா விஜய்கிட்ட? எதுவும் தினசரி அமித்ஷா பேசிட்டு தான் இருக்காரு. அமித்ஷா வந்து திரிசா மூலமா 2 சா தான். இப்ப விஜய்க்கு வந்து 2 சா தான் இயக்குறாங்க. அந்த 2 சா மூலமா எல்லாம் நடக்குது. இன்னைக்கே காவல்துறை உயரதிகாரி எனக்கு வேண்டி ரொம்ப வருத்தப்பட்டாராம். திரிசா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் போடணும், யார் யார் எங்க எஸ்பியா போடணும், கமிஷனரா போடணும்லாம் லிஸ்ட் கொடுக்குறாங்களாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எப்பொழுதுமே ராஜகுரு இப்போ இருப்பாங்க, அதான் பார்ப்பனியம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ராஜகுரு யாருன்னு கேட்டா விஜய்க்கு ராஜகுரு திரிசா, திரிசாவுக்கு ராஜகுரு அமித்ஷா. இந்த 2 சா வச்சுதான் இங்க ஓடுது. இப்ப நீங்க 2017 கோவா மணிப்பூர்ல தனி பெரும்பான்மை இல்லாத சூழல் ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் தான் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற்றிருந்துச்சு. ஆனா குறைந்த எண்ணிக்கையில் இருந்த பாஜகவை பிறரின் ஆதரவு இருப்பதாக கூறி இப்ப விஜய் கிட்ட கேட்கிற மாதிரி கடிதம் கேட்கல, கூறி அவன் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. கோவால உட்கார வச்சுட்டு குதிரை பேரம் பேசி பாஜக ஆட்சி தொடர்ந்தது. முன்னுதாரணம் இருக்கு. அது மாதிரி 2018 கர்நாடகா சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அங்கிருந்த வஜுபாய் வாலா கவர்னரா இருந்தாரு. குறைந்த இடங்களை பெற்ற எடியூரப்பாவை வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைக்க உத்தரவிட்டாது. பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அதில் ஒரு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தது. நீங்க வந்து பெரும்பான்மை இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு கவர்னருக்கு ஒரு உத்தரவு போடல, ஒரு அறிவுரையை நீதிமன்றம் பிறப்பித்தது. அதைத்தான் அவங்க நேற்று காரணமா சொல்றாங்க. நீங்க அது மாதிரி 2019
மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி புரிந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் பகத்சிங் கோசாரியா, தேவேந்திர பட்னாஸ் மற்றும் அஜித் பவார் ஆகியோருக்கு ரகசியமாக பதவி பிரமாணம் எடுத்து வைக்கலையா? உச்சநீதிமன்ற தலையிட்டால தோல்வியில முடியலையா? அதாவது பெரும்பான்மை நிரூபிப்பது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு யாதனில் 1994 SR பொம்மை வழக்கு மற்றும் 2006 ரமேஸ்வர் பிரசாத் வழக்கில் பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க முடியாது, அது சட்டமன்றத்தின் உள்ளேதான் நிரூபிக்க வேண்டும் தெளிவாக கூறியிருக்குது. இப்ப நீங்க ஒரு பெரிய வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை நடத்துறாங்கன்னு கேட்டா, குதிரை பேரை நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை கொண்டு போய் ரெஸ்டார்ட்ல உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் திமுக கூட்டணியை ஒரு கலக்கம் பண்றது, இதெல்லாம் அமித்ஷா விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை அசைக்க முடியாது, 2 திராவிட இயக்கம் தானா வார். நான் ஒரு நடிகரை உட்கார வச்சு அவருக்கு திரைத்திறமை இல்லாமல் உட்கார வச்சு அவருக்கு திமுக கூட்டணியிலையும் உடனே ஓடுறாங்க பாருங்க இந்த காங்கிரஸ்காரங்க. இந்த மாணவ ரோசம் இருந்தா காங்கிரஸ்காரங்க இந்த 10 MP பதவி ராஜினாமா பண்ணணும். ஒரு ராஜ்யசபா இப்ப வாங்கிட்டு போயிருக்க திமுக கூட்டணியில. திமுக கூட்டணிய சுதீஷுக்கு ராஜ்யசபா காலமெல்லாம் அங்க கத்திக்கிட்டு இருக்கிறான். காலமெல்லாம் திராவிடம் தமிழ் வாழ்க, தளபதி கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, மாநில உரிமைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தியாகிகளை கூட்டம் போட்டு மிதிக்கிறது. சுதீஷ் இப்ப அங்க போய் நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்த்து போர் குரல் எழுப்ப போறார், சிம்ம குரல் எழுப்ப போறார். வயசான காலத்துல வைகோ கூட கொடுத்துருக்கலாம். வாங்கினதுல இருந்து என்ன பண்றாருன்னு தெரியல சார். இங்க ஒருத்தர் ராஜ்யசபா காங்கிரஸ் கொடுத்தீங்க, நல்லா பட்டை நாமம் போட்டு போயிட்டாங்க. திமுகவும் சுய பரிசோதனை பண்ணுங்க. அது மாதிரி இந்த கவர்னர் இவ்வளவு காலதாமதப்படுத்தினது அமித்ஷா ஆதரவோட தான். அல்லது இவருக்கு விஜய்க்கு ஆதரவாலும் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி, ஏன் விஜய் பேச மாட்டாரா? கவர்னர் எதுவுமே ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க. தணிக்கை குழு இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு பாக்குறேன் இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லுது. ஜனநாயக படத்தை ஒன்றிய அரசு சினிமாவுடைய தணிக்கை குழுவும் பாஜகவுடன் அணியில் இருக்கிறதுன்னு ஸ்டாலின் சொன்னாரு. அது மாதிரி சொல்ல முடியுமா விஜய்? சொல்ல முடியுதானே? திமுக அரசா தடுத்தது, ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? சிபிஐ வலை தமிழ்நாட்டில் திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த 41 பேர் கரூர்ல இறந்ததுக்கு வழக்கு நடத்தி 1 மணி நேரம் அதை உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லி நடந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கும். இந்த கரூர் வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு இன்னும் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல. ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல? விஜய் ரிலீஸ் பண்ணாது. அந்த கரூர் வழக்கு சிபிஐ வழக்கு வச்சுக்கிட்டே வலையில போய் மாட்டிட்டாரு. சிபிஐ வலையில, பிஜேபி வலையில மாட்டிட்டாரு. மாட்டியதுடைய விளைவுதான் இன்னைக்கு அவங்க ஆட்டு விற்கிறாங்க. ஒரு ஆறுறாரு, என்ன மெரினால புரட்சி, என்னடா புரட்சி? கவர்னர் மாளிகைக்கு போங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை. எங்க கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணாவின் வழியில் நாங்க என்ன சொல்றோம்? அண்ணா சொன்னது மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை. இதுதான் நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு. அவங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கவர்னர் பதவி எடுப்பது முழுமையாக எடுப்பதற்கே பரிசீலனை பண்ணணும்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கை 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில். அது மாதிரி நீ என்னைக்காவது மாநில உரிமைகளுக்கு கொண்டு இன்னைக்கு பாருங்க, உடனே தலைமைச் செயலாளருக்கெல்லாம் இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை அமுல்படுத்தி தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளருக்கு வந்திருக்கு கடிதம். விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. திருப்பரங்குன்ற வாரத்தை கையில் எடுக்க போறாங்க. தீபம் ஏற்றியே தீர்வாங்க. மதுரையில் மத்திய தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர். அவர் தடுப்பார் நினைக்கிறேன், நிர்மல் தடுப்பார் நினைக்கிறேன். இஸ்லாமிய மக்களை அணிவகுத்து நில்லுங்க அவங்க பின்னாடி. நாங்களாம் சொன்னோம், ஒரு கல்லை எடுத்துட்டு போக முடியாதாண்டா, ஒரு செங்கல் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னோம். நின்றான். உங்க நிற்பாங்களா? வாக்களிச்சிருக்கீங்க. அந்த சகோதரர் போய் நிற்பாரு. மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காருல, மதுரை மத்திய தொகுதியில் அவர் போய் படையை திரட்டி நிற்பாரு. விஜய் நிச்சயமாக தீபம் ஏற்றுவார். இன்னைக்கு சொல்றேன், திருப்பரங்குன்றமலையில CR சாமிநாதனுடைய உத்தரவை அமல்படுத்த போறது விஜய் தான். இது ஒன்றிய அரசுடைய திட்டம், மும்மொழி திட்டம். இந்தி வரப்போகுது. திமுக அரசு எதையெல்லாம் தடுத்ததோ, ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த
நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை வரையறை அது வந்துடும். இதெல்லாம் எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கல? திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் போதே நாமக்கல்ல முதல்வராக இருந்துட்டு ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டு இந்திய ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வரையறை அந்த இதை கொளுத்துனார். யாருக்காவது அந்த தைரியம் வருமா? அது மாதிரி விஜய்க்கு அவருக்கு அவரே கொள் கொடுக்க மாட்டேன்றாரு. ஒன்றிய அரசு ஏற்று என்ன குரல் கொடுத்துருக்காரு? கொள்கை எதிர்த்து என்ன குரல் கொடுத்துருக்காரு? நம்ம இதுக்காக பேசணும்னு கட்டாயம் இல்லை, அவர் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க விஜய் ஆதரிப்பது என்பது பிஜேபி ஆதரிப்பதாகத்தான் என்னுடைய கருத்து. விஜய் ஆதரவு நிலைப்பாடு என்பது யார் ஆதரிச்சாலும் சரி, எனக்கு வேண்டிய நண்பர்களா இருக்கலாம், திமுக கூட்டணியில இருக்கலாம், திமுகவை ஆதரிச்சாலும் சரி, என்னைய பொறுத்தளவில் இங்கே தாவேகா என்பது RSS விட பாஜகவோட மோசமான சக்தி. நான் ரெண்டையும் ஒரு தட்டுல தான் பாக்குறேன். RSS, பாஜக, தாவேகா ரெண்டையும் நான் ஒரு தராசுல தான், ரெண்டு தட்டுல தான் பாக்குறேன். ஒரு சமாளமா தான் பாக்குறேன். RSS விட அபாயகரமானவர் விஜய். இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச கேடு விஜய். தாவேகா எப்படி RSS அபாயகரமான சக்தியோ, பாஜக அபாயகரமான சக்தியோ, அதை விட அபாயகரமான சக்தி, பல மடங்கு அபாயகரமான சக்தி விஜய். அதனால அவருக்கு கவர்னர் பதவி பெருமானம் எடுக்கிறதுக்கு அதுக்கு போராட்டம் பண்ணா மெரினாவில் திரண்டா விரட்டி அடிக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாநில உரிமை போராட்டம், அதனுடைய வாழ் உரிமை போராட்டம், நம்முடைய கலாச்சார உரிமை போராட்டம், பண்பாட்டு உரிமை மீட்பு போராட்டம். இது விஜய்க்கு வாய் இல்லையா? டெல்லியில போய் உட்காரு, பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம் உட்காரு. கவர்னர் கிண்டி மாளிகையில இந்த இளைஞர் ஜென்ஸ் என்னடா மெரினால் நாங்க அமைதியா இருக்கிறதுக்கு நீ உண்ணாவிரதம் இருக்க போறா, மறியல் பண்ண போறன்னு கிண்டி மாளிகைக்கு போக தைரியம் இருக்கா தாவேக்கா தற்கூரிகளுக்கு? கட்சி பொதுச்செயலர் ஆனந்த புஷியை கூட்டு போய் உட்காருங்க அங்க கிண்டி கவர்னர் மாளிகையில. எத்தனை போராட்டங்களை திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திருக்கோம் மாநில உரிமைகளுக்காக. அப்படிலாம் எங்க இருந்தீங்க நீங்க? அதனால பாஜகவுடைய திட்டம் இதான். செங்கோட்டையனை வச்சு எதை பேசினா எடப்பாடி கட்சி விட்டு செங்கோட்டை நீக்குவாரோ அதை பேச வச்சது பாஜக. எதை பேசினா எடப்பாடி கோவம் வருமோ அதை ஆனா எடப்பாடி இந்த பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் செங்கோட்டை பேச வச்சு எடப்பாடியை விட்டு கட்சியை விட்டு செங்கோட்டை நீக்க வச்சது பாஜக. செங்கோட்டை காசிக்கு செல்கிறேன், டெல்லிக்கு போயிட்டு காசிக்கு செல்கிறேன்னு சொல்ல வச்சது நிர்மலா சீதாராமன், அமித்ஷாவை ரகசியமாக சந்திக்க வச்சது பாஜக. செங்கோட்டையிடம் நீ விஜய் கட்சிக்கு போன்னு சொன்னது பாஜக. மத்திய நிதியமைச்சரின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்த அருண்ராஜ வேலையை ராஜினாமா பண்ற அப்படின்னு சொல்லி தாவேகால சேர்த்தது பாஜக. விஜய்க்கு உள்துறை சார்பாக பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது பாஜக. விஜய் கட்சி கேட்ட விசில் சின்னத்தை கொடுத்தது தேர்தல் ஆணையம் பாஜக. கரூர் சம்பவத்தில் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் விசாரிச்சா குட்டு வெளிப்பட்டு போகும் சொல்லி சிபிஐ விசாரணை வைத்தது பாஜக. விஜய் தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முத நாளே அவங்க வேட்பாளர் அப்புறம் அங்க கூப்பிட்டு வெற்றி போட்டோன்னே எல்லாம் பனையூருக்கு வான்னு சொல்ல வச்சது அமித்ஷா பாஜக. செங்கோட்டையனை வச்சு நயினார் நாகேந்திரனை வெல்ல மாட்டான். ஏற்கனவே ஒரு வீட்டில் புதையல் இருக்குன்னா 6 குழந்தை இருக்குன்னா கடைசி ஆம்பளை பேல நரபலி கொடுத்துட்டு புதையலாக கிடைக்கும்னா நரபலி கொடுத்துருவான் மூட நம்பிக்கை இருக்கிறவன். அது மாதிரி தமிழ்நாட்டில் தாவேகா விஜயை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் பிள்ளை நயினார் நாகேந்திரன், எல்முருகன், தமிழிசை உள்ளிட்ட அனைவரையும், சீனிவாசன் உள்ளிட்ட அந்த 28 ஒரே ஆள் ஊட்டியில் மட்டும் அது ஆனா ராஜாவுக்கு செக் வைக்கிறதுக்காக ஜெயிக்க வச்சது. ஊட்டியில் தொடர்ந்து ஊட்டியில் தோத்துக்கிட்டு இருக்கோம்ல, அடுத்து நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்பயே ட்ரையல், அது அந்த ஒரு ட்ரையல் மட்டும்தான். தான் பிள்ளையை நரபலி கொடுத்தது மாதிரி பாஜக இங்கே பாஜகவினரே நரபலி கொடுத்து தாவேகா வெற்றி பெற வச்சிருக்கு. தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் பாஜக வேலை தான். கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற கொங்கு மண்டலத்தில் பாஜகவினர்
தங்கள் வாக்கை விசிலுக்கு செலுத்த சொன்னது அண்ணாமலை மூலமாக பாஜக. எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறங்க, விசிலுக்கு போடுங்கன்னு சொல்ல வச்சது பாஜக. நம்ம 2 திராவிட கட்சியிலையும் பணத்தை தாராளமாக செலவு பண்ணுங்க, அள்ளி எறிங்கன்ட்டு தேர்தல் ஆணையம் கண்டுக்கிருச்சா? தேர்தல் ஆணையம் யாரை பிடிச்சிச்சு? 10 நாளாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா கல்யாண வீட்டுக்கு கொண்டு போகிற பணம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பணம், வியாபாரி கொண்டு போகிற பணம் பிடிச்சி ஒரு எம்எல்ஏ ஒரு வேட்பாளர் வீட்டில் எடுத்தாங்களா? இதை ஏன் அனுமதிச்சிச்சு? தேர்தல் ஆணையம் எங்கே இறங்குச்சா? காவல்துறை வீதி வீதியாக தெருவாக கட்சி பணம் கொடுத்துச்சு. இவங்க 2 கட்சியும் பணத்தை செலவு பண்ண விட்டு ஒன்றும் இல்லாமக்கணும். அதை சொன்னது பாஜக. நீ பணம் கொடுக்காத அப்படின்னு சொன்னது பாஜக. பாஜக தீவிர ஆதரவாக கருதப்படும் துக்ளு குருமூர்த்தி விஜய் தரப்பு ஆட்களை சந்தித்தது பாஜக. பாஜக நேரடியாக தமிழ்நாடு நுழைய முடியாது, இரு திராவிட கட்சியிலையும் அழிக்கணும்னு நினைச்சது பாஜக. இவ்வளவும் பாஜக செய்து இப்போ கவர்னரை நாடகம் போட சொன்னதும் பாஜக. இந்த நாடக நடிகர் விஜய்க்கு, சினிமா நடிகர் விஜய் இப்போ அரசியலில் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு, நாடக நடிகராக இருக்காரு. இந்த நாடக நடிகருக்கு அவருடைய உண்மை முகமுடியை கிழிக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் விஜய்க்கு குரல் கொடுக்குறோம். இந்த கவர்னருக்காக கவர்னர் எவ்வளவு அட்டூழியம் பண்ணார் 5 ஆண்டு காலம். இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத மாநிலங்களில் பிற கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் மேற்கொங்க, அதில் மம்தாவுக்கு இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பொறுப்பு கவர்னர் கேரளாவில் எவ்வளவு ஆட்டம். என்றைக்காவது விஜய் வாய் திறந்தது உண்டா? அதனால இந்த விஜய்க்காக நாம் பேசுவது நம்மை நாமே மண்ணை வாரி தலையில் தூற்றிக் கொள்வது, நம்மை நாமே, இது ஒரு தற்கொலைக்கு சமம். அதனால என்னை பொறுத்தளவில் மாநில கவர்னர் பாஜக என்ன சொல்லுதோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை செய்கின்றார். அதற்கு எல்லாம் இசைவை தெரிவித்து விட்டுதான் நம்முடைய நடிகர் விஜய் செயல்படுகிறாரே தவிர, நீங்க இதை வந்துக்கிட்டு நம்ம மாநில உரிமையை தடுக்குது, கவர்னர் மோசமாக செயல்படுறாரு அப்படின்லாம். மோசமானவங்க தான் கவர்னர், பாஜக மோசமானது. இந்த மோசமான கவர்னரு விஜயுடைய ஆதரவோட தான், விஜயுடைய ஒத்துழைப்போட தான் செயல்படுறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இந்த மெரினா போராட்டத்தில் எவனா சேர்ந்தானாக்கா அடிச்சு விரட்டிருந்தேன். ஏண்டா மாநில உரிமைக்கு வரமாட்டீங்க, நீட்டு தேர்வு எதிர்த்து வரமாட்டீங்க, இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்தா வரமாட்டீங்க, இந்த ஜென்சிய விசிலுக்கு ஓட்டு போட வருவீங்க, அவருக்கு கவர்னர் நாடகம் போடுவாங்க, அந்த நாடகத்துக்கு மெரினா பீச் பக்கம் வருவீங்களா? கெட்ட காலுக்கு அடிச்சு விரட்டணும். ஒரு அளவுதான் வச்சுக்கிறோம் ஜனநாயகத்தில். பழைய திமுக நாங்க அப்படி பொண்ணுனாலதான் கொஞ்சம் பேர் அடங்கி இருந்தேன் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் தலைமையிலான திமுக முழு ஜனநாயக நாகரிக அரசியல். இப்ப சொல்றாரு பாருங்க, நாங்க 6 மாசத்துக்கு எந்த இடையூறு பண்ண மாட்டோம். ஒரு என்ன பெரிய புத்தம் புனிதனா விஜய்? என்ன 6 மாசத்துக்கு அவகாசம்? காமராஜர் சொன்னார். அண்ணா முதலமைச்சரான உடனே காமராஜர் சொன்னார். அண்ணா எங்க, காமராஜர் எங்க? அப்ப காமராஜர் சொன்னார், உங்களுக்கு புதிய நிர்வாகம் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு புதுசா எதுவும் தெரியாது, அதனால 6 மாசத்துக்கு நிர்வாக பயிற்சி எடுத்துக்கிறட்டும், அதனால 6 மாசத்துக்கு வரைக்கும் நான் எந்த விமர்சனமும் திமுக அரசு எதிர்த்து செய்ய மாட்டேன்னு காமராஜர் சொன்னது அரசியல் நாகரிகம். ஸ்டாலின் அவர்கள் இந்த விஜய்க்கு அவகாசம் கொடுக்குறது எங்களை போன்றோட ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க கலைஞர் திமுக, அண்ணா உருவாக்கின திமுக, ஸ்டாலின் தலைமையான திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு அராஜகம். இன்னைக்கு இவங்க அராஜகம் பண்றான். யார் ஜென்சில யாரு இவங்க? இவங்க என்னைக்கு எந்த போராட்டத்துக்கு வந்தாங்க? அனிதா இறந்தாரு சகோதரி, அதுக்கு வந்தாங்களா? இந்த இளைஞர்கள் போராடினாங்களா? இந்த இளைஞர் இன்னைக்கு போராட இளைஞர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தாங்களா? அதனால ஒரு ஏமாற்று பேர்வழி இந்த நாட்டை ஆள துடிக்கிறார். அவரை எந்த வகையாவது தடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. 1967 அண்ணா ஆட்சிக்கு பின்னாடி இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பிராமணர்கள் வர முடியல. இப்ப 3 பிராமணர் உள்ள வந்துட்டான் விஜய் பேர்ல. அது மாதிரி நம்ம காங்கிரஸ எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தோம். அந்த காங்கிரஸுக்கு மந்திரியாக வாய்ப்பு கொடுக்கிறார் விஜய். இதெல்லாம் நாங்களாம் அண்ணாவின் தம்பிகளாக இருக்கிறனால, அண்ணாவின் எழுத்தை படித்து பெரியாரின் சிந்தனை படித்து சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாது. அதனால விஜய் முதலமைச்சராக வருவதை தடுப்பதற்கு ஜனநாயக ரீதியாக
என்ன செய்யணுமோ யார் முதலமைச்சராக இருந்தாலும் நான் ஒத்துக்கிற தயாராக. விஜய் போன்ற தற்கூறிகள் இந்த நாட்டில் முதலமைச்சராக வர்றதை எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால கவர்னர் செய்யறது எப்பயுமே சண்டித்தனம் தான். அது இங்கே அரங்கேறுது. இது வந்து விஜய் அனுமதியுடன் இங்கே மக்களை குழப்புவதற்காக பாஜக செய்கிற சதி வேலை. ஓகே சார், நன்றி.